லவ் பண்ணும் போது ஏமாத்திட்டீங்கன்னா விட்டு போயிருவீங்க. அதே நீ உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு ஹஸ்பண்ட் வந்து உங்களை ஏமாத்தினா என்ன பண்ணுவீங்க? அப்ப அது பேரு ஜாதியா? லவ் பண்ணும்போது தான் அந்த 2 ஐடி வச்சுட்டு 10 பொண்ணு கூட பேசிட்டு அந்த மாதிரிலாம் அவங்க ஏமாத்துவாங்க. ஆனா கல்யாணம் அவங்களுக்கு தெரியும். நானா இருக்கேன் அப்படிதான். இந்த காலத்துல லாயலா அப்படி யார் இருக்கா? நான் இருக்கேன். அதெல்லாம் கேட்க கூடாது. இன்சைட்லாம் கேக்குற. சரி, இங்க யார் யார் லவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. பட் அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் மேல அந்த ஃபீலிங்ஸ், அந்த லவ், அந்த கேர், அந்த ஒரு லாயல்ட்டி உங்களுக்கு இன்னொரு பர்சன் கிட்ட எப்படி வரும்னு நான் கேக்குறேன். இல்ல அதெல்லாம் வராது. ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் டிஃபரண்ட். நான் சொல்றது ஃபர்ஸ்ட். ஓகே, நீ பேசுறது வராதுமா. நீ பேசுறது வந்து இந்த மைக்ல வராது. வராது. வரல. ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வர ஃபீல் பண்ணி எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம்ன்றது ஒரு டிஃபரண்ட். ஃபர்ஸ்ட் டே காலேஜ் மாதிரி உங்களுக்கு டெய்லி காலேஜ் வரப்ப அப்படி இருக்கா? ஃபர்ஸ்ட் டே காலேஜ் வந்தா ஃபீல் நல்லா இருக்கு. நிறுத்திடுங்க காலேஜ் வந்து. நம்ம ஆரம்பத்துல வந்து அதே லவ் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அது நீங்க வெயிட் பண்ணனும். நீங்க மூவ் ஆன் ஆகாம நான் போய் வீட்ல பாக்குற பையனை கால் பண்ணிட்டு அவன் யாருனே தெரியாது, அவன் மண்டே போட்டு நான் ஒன்னும் அந்த ரிலேஷன் மூவ் ஆன் ஆகாம அந்த பையனை இது பண்ண முடியும். ஓகே, மூவ் ஆன் ஆகுது. ஆனா ஒரு பையனா பரவாயில்ல, 1 2 ஆகுது, 2 3 ஆகுது, 3 4 ஆகுது, ஒரு பையன் கிட்ட அப்படி பண்றீங்க. ஒரு செமஸ்டர் எழுதுறா, ஃபெயில் ஆவறா, அப்படிட்டா போற. செகண்ட் டைம் எழுதுறா, ஃபெயில் ஆவறா. அதுக்கு எக்ஸாம் தான். நீங்க பாண்டிங்கள ஒரு பாட்டு, காதல் எனும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன், அதுல கூட காத்திருப்பேன் தானே சொன்னாங்க. இன்னொருத்தன் கூட போவேன், இன்னொருத்தனை விட்டு இன்னொருத்தன் அப்படி பாடல. காத்திருப்பேன் தானே சொன்னாரு. நாம அதுதானே சொன்னோம். காத்திருப்பேன் தானே சொன்னோம். காத்திருந்தா அது உண்மையானவங்க தானே வராங்க நெக்ஸ்ட். இந்த பிரதர் வந்து இந்த டயலாக் சொல்றதுக்கு வந்து அரை மணி நேரம் காத்திருக்கோம்ல. காத்திருக்காம நெக்ஸ்ட் உடனே ஒண்ணும் போயிடலையே. உண்மையானவங்க வர வர காத்திருக்கிறோம்ல. லவ்ன்றது क्वेश्चन லவ்ன்றது ஒரு வாட்டி போகும், அதானே கேள்வி. லவ்ன்றது ஒரு வாட்டி அது இன்னொரு பாக்குறவங்க மேல வந்துலாம் லவ் இல்ல. அவங்க ஒண்ணு சொன்னாங்களே, அப்படிங்க மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் போய் வாழ்வீங்களா அப்படின்ட்டு. லவ் ஒருத்தவங்க மேல நம்ம பர்சன் மேல ட்ரஸ்ட் பண்றோம், நம்மளா ட்ரஸ்ட் பண்றோம். ஆனா அந்த ட்ரஸ்ட் உடைச்சு பிரேக்கப் ஆயிடுது. அதுக்கப்புறம் உங்க அம்மா மேல அந்த ட்ரஸ்ட் வைங்க. சின்ன வயசுல இருந்து இந்த காலேஜ் சேர்ந்தா அவ படிப்பா, இந்த காலேஜ் சேர்ந்தா நல்லா படிப்பா, இந்த ஸ்கூல் சேர்ந்தா நல்லா படிப்பா, அவங்க பார்த்து தெரிஞ்சா வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல பையன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாது. அப்ப ஏன் நீங்க நினைக்கிறீங்க அங்கேயும் போய் அந்த லைஃப் நல்லா இருக்காதுன்ட்டு மேரேஜ் லைஃப்? சரி, அவ்வளவு ட்ரஸ்ட் வைக்கிறவங்க எதுக்கு இன்னொரு பையன் கிட்டே போறீங்கன்ற? அவங்க அம்மா வேற பையன் கிட்ட போறோம், வீட்டை பாக்குற பையனை கல்யாணம் பண்றோம். அது நம்ம பேரண்ட்ஸ்க்காக நம்ம போறோம், நமக்காக போல இல்ல. ஃபர்ஸ்ட் டே ஏன் போனீங்கன்னு தான் இங்க கேள்வி. ஃபர்ஸ்ட் டே லவ் பண்றீங்க, அவ்வளவு ட்ரஸ்ட் பண்றவங்க உங்க அப்பா அம்மாவே நம்பிட்டு போலாம்ல. மேரேஜோட பாயிண்ட் என்ன? எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அது மட்டும் சொல்லுங்களா. உங்க பாயிண்ட்ல இருந்து கல்யாணம் சொல்ல முடியாது. இல்ல, இப்போ எதுக்கு மேரேஜ் பண்ணுங்க? உங்களோட பாயிண்ட் ஆஃப் மேரேஜ்னா என்னது? சும்மா ஒரு 2 பேர் கூட என்டு லைஃப் லாங் இருப்பாங்க. என்ன நினைக்கிறீங்க மேரேஜோட பாயிண்ட் ஆஃப் லவ்வுக்கும் மேரேஜ்க்கும் என்ன நினைக்கிறீங்க? லவ் தான் மேரேஜ். லவ் வந்து ஒரு பாயிண்ட் தான். அந்த லவ்லோட ஒரு ஸ்டேஜ் தான் மேரேஜ். மேரேஜ் இருந்தா தான் லவ், மேரேஜ் இல்லனா லவ்லாம் கிடையாது. லவ் பண்ணும்போது எல்லாம் பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் தி பாயிண்ட் அதெல்லாம். அது அவங்களோட பர்சனல் திங்ஸ். அது நம்ம சரியில்லை. இன்ட்ரஸ்டோட தான் பண்றாங்க. அதனால வந்து இவங்க வந்து லவ் இன்ட்ரெஸ்டோட பண்றவங்க அவங்க அதே லவ்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்றவங்க வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பண்றதோ இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்காக இப்ப நான் லவ் பண்ணல, எங்க பேரண்ட்ஸ் சொன்னது இவ்வளவுதான், சோ நான் அவனுக்காக நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படி இருக்காங்க. பேரண்ட்ஸ்க்காக ஒத்துக்கறாங்கங்கறீங்க. கட்டாயத்துல அந்த பையன் சொல்லுவான், இந்த பையன் கூட நீ பேசாத, அந்த பையனை ஃபாலோ பண்ணாத அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா? அப்ப அதெல்லாம் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தானே? அவங்களுக்காக நம்ம மாத்திக்கிறோம். அப்ப லவ்வே அட்ஜஸ்ட்மெண்ட் தானே? இல்ல, நான் ஏன் மாத்திக்கணும்னு கேக்குறேன். என்ன எப்படி அவன் எடுத்துக்கறானோ அப்படிதான் மாத்தி கூடாதா? இப்போ நீங்க இருக்கீங்க, நீங்க ஆளு, உங்களுக்கு ஒருத்தன் கமிட் ஆயிட்டாங்க, உங்க முன்னாடியே வந்து தொட்டு பேசுறான் ஒரு பையன் கிட்ட. எனக்கு பிரச்சனை இல்ல. அது எனக்கு பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்ல. எனக்கு பிரச்சனை இல்ல. அந்த அளவுக்கு நோட் பண்ணிக்கோங்க. தொட்டு பேசல என்ன பிரச்சனை? தொட்டு பேசுறது பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல. எனக்கு பிரச்சனை இல்ல. அது வந்து உங்களோட மைண்ட் செட். இல்ல, உங்களுக்கு ஒரு ப்ரோ அது இல்ல ப்ரோ. உங்க மைண்ட் செட் வந்து என்கிட்ட சொல்லாத ப்ரோ. எனக்கு பிரச்சனை இல்ல. தொட்டு பேசல பிரச்சனை இல்ல. லிமிட்னு ஒன்று இருக்கு. அவங்க நீ வந்து இப்படி பண்ணாது, இப்படி பேசன்னு சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்ல. அவங்க ஒரு இண்டிவிஜுவல், நான் ஒரு இண்டிவிஜுவல். எனக்காக நீ மாத்திக்கோ, எனக்காக மாத்திக்கணும் இல்ல. நீ எப்படி இருக்கு அதே மாதிரி எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி உனக்கு என்ன பிடிக்கணும். அவங்க தனித்தனியாவே இருந்துட்டு போயிடலாமே. எதுக்கு அந்த லவ்ங்கிற கான்செப்ட கொண்டு வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தவங்கள புரிஞ்சிட்டு வாழ்றது தானே லவ். புரிஞ்சிட்டு வாழணும்னு அதுக்கு நான் கேரக்டர் மாத்திக்க முடியாதுல. என்கிட்ட வந்து ஒருத்தங்க இந்த கலர் அப்ப நீங்க வந்து நான் இப்படிதான் இருப்பேன் இருந்தா அதுவா? அப்ப அந்த மாதிரி
விட்டு கொடுத்து போறதுதானே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லயே நம்ம விட்டு கொடுக்குறோம் அவங்களுக்காக பண்றோம் விட்டு கொடுத்து போலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது பண்ணா எனக்கு செட் ஆகாது, என் லைஃப்க்கு என்ன ப்ராப்ளம்ன்ற விட்டு கொடுத்து போலாம். ஒண்ணுமே இல்ல, இந்த ட்ரெஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாது, அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அவசியமே இல்ல. லவ்னா என்ன டிஃபைன் பண்றீங்க? லவ்வோட மீனிங் என்ன? ஒரு பர்சன் ஜென்யூனா கேர் பண்றது. நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறது. நீ என்ன மாத்திக்கோ, நீ இப்படி மாறு அப்படின்னு கிடையாது. நீ எப்படி இருக்கே நான் உன்னை அப்படியே லவ் பண்றேன், அதுதான் லவ். அதை விட்டு நீ வந்துட்டு என் மைண்ட்ல ஒரு ஃபிகர் வச்சுக்கிட்டு இந்த ஃபிகர்ல உன்னை மாறணும்னு சொல்றது லவ்வே கிடையாது. நான் ஸ்டாப்பா இருந்துச்சுப்பா, இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும். இதுல என்ன தெரியுமா முக்கியமான விஷயம், இது கன்க்ளூஷன் கொடுக்கறவங்களுக்கு தான் வந்து தர்மடி இருக்கு. அதாவது காதல் ஒரு தடவை தான் பூக்கணும். ஒரே நிமிஷம் ஆனா ஆரம்பிச்சிட்டியா? ஒரே நிமிஷம், இது வந்து கன்க்ளூஷன் வந்து குயிக்கா முடிக்கிறது. ஓகே காதல் ஓகே ஓகே ஆழமான இது. இல்ல காதலுக்கு ஒரு தடவை தான் பூக்கணும், அது பேர் தான் காதல். சரி. செகண்ட் டைம் பூத்துச்சுன்னா அது பேர் ஃப்ரெண்ட்ஷிப். ஏண்டா சோ வந்து ஒரு தடவை தான் பூக்கணும், செகண்ட் டைம் பூக்க கூடாது அப்படின்னு ஒரு பக்கமும், காதலுங்கிறது ஒரே ஒரு தடவை தான் பூக்கணும், அது பேர் தான் காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும் சொல்லியிருக்கீங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரே பாயிண்ட் தான் சொல்லிருக்கீங்க. ஆமா திருப்பி சொல்றேன், காதலுங்கிறது வந்து பூ மாதிரி ஒரு தடவை தான் பூக்கணும். காதலுங்கிறது வந்து காதலுங்கிறது கண்ணாடி மாதிரி, அது உடையாம பாத்துக்கணும். ஒரு தடவை உடைஞ்சிருச்சுன்னா அது அவ்வளவுதான். திருப்பி திருப்பி பூசலாம் வாங்கி வச்சா அது பேர் காதல் கிடையாதுன்னு ஒரு பக்கம் சொல்றீங்க. அது பேர் கண்ணாடி, காதல் கிடையாது. லாஸ்ட் ஃபைனலா சோ நான் ரெண்டு பக்கம் வேலிடான பாயிண்ட் சொன்னீங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு அது வந்து ஒரு வேலிடான பாயிண்டா இருக்கும் இல்லையா? நிறைய பேர் காதல் பண்றவங்களும் சரி, காதல் ஃபெயிலியர் ஆனவங்களும் சரி. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, காதலுங்கிறது பாத்தீங்கன்னா ட்ரூவா இருக்கும். ஆமாண்ணே, அத சொல்லுங்க. பெரிய கைத்தட்டு கொடுத்து சோ இந்த நிகழ்ச்சியை கலந்துகிட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மக்களோட நாங்க மீண்டும் சந்திக்கிறோம். இது